கஸ்டமர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்கள் மேல் இடத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேல்ஸ் பெர்சன்டேஜ் எல்லாரை விடையும் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களை டீம் லீடர்லேருந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்களே பாருங்கள் சார். அப்போ அடுத்த டீம் லீடர் யார் சார்? மிஸ்டர் கார்த்திக் சார். அவன் சின்ன பையன் சார். அவன் சர்வீஸ் என்ன ஏன் சர்வீஸ் என்ன? சும்மா அவனை போய் டீம் லீடருங்கிறீங்க. என்ன பண்ணுறது, கார்த்திகோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பார்ப்போம். சார் சொல்லுங்கள் சார். கங்க்ராட்ஸ் கார்த்திக். என்ன விஷயம் சார்? உங்களை டீம் லீடராக ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இல்லை சார், ஏற்கனவே குமார் இருக்காப்ல. எதுக்கு சார் தேவையில்லாமல்? ஹெட் ஆஃபீஸோட ஆர்டர் கார்த்திக். ஓ ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். வரேன். ஆல் தி பெஸ்ட். ஐயா மாப்பிள்ள 3 புள்ள நம்மளுக்கு எந்த மூளைக்கு? என்ன மாப்பிள்ள லீடர் தான் இருக்கேன், டீமை காணா. ஏய் வாடா. இப்போ தாண்டா பேசினேன். சார் வணக்கம். மாப்பிள்ளைக்கு பதவி கிடைச்சதுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். துக்கத்துக்கு நீங்க வெக்கத்தை விட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வாய நாச்சுக்கலாம். மாப்பிள்ள கோவப்படாத. நீ கோவப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க. மூஞ்சிய பாரு, பாய் கடை பஜ்ஜி மாதிரியே இருக்கு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் டீம் லீடரா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் தான். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பிரியாணி வாங்கி கொடுத்தாலே ஓகே ஆகும் இருக்கு. அவ்வளோதானா? 2 ஆம்லேட்டுப்பா. ஏன்டா ஆர்டர் பண்ணேன்டா. அதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டு ஆர்டர் பண்ண? அவன் அங்க இருக்கால, கேட்கணும்ல காதுல. இல்லை அது அவ்வளோதானான்னு கேட்டேன். வேற என்ன வேணும்? ஒரு புல் பிரியாணி. அப்படியே இன்னொன்னு அவளுக்கு சொல்லியிருக்கேன்டா. பிரியாணி வாங்கி தானே கரெக்ட் பண்ண முடியும். சும்மா லவ் பண்ணுவாளா? ஸோ அப்போ அவ்வளோதான் இல்லை? என்னன்னு கேட்டா தானே தர முடியும். டார்லிங் அப்போ கேட்டா தருவேல்ல? எதுக்கு நீ அடிச்ச? இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமாடி? அவரு சி வாய் மூடு. கிஸ் பண்ணிட்டாடி. ஆரம்பிச்சிட்டானா? ஆள பாரு, ஒழுங்கா பழகல, லவ் கூட என்ன சொல்லல, அதுக்குள்ள கிஸ் பண்றான். இவனுக்கு என்ன திமிரு இருக்கும்? அசிங்கப்படுத்தி ஏன்டா எடுத்ததுமே கிளைமேக்ஸுக்கு போனேன்? ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு லவ் ஓபன் பண்ணலான்னு இருந்தேன். நான் போட்டனா? சிட் டவுன். சரி மாப்பிள்ள, எங்க படத்தை ஓடல, உங்க படத்தை நல்லா ஓட்டுங்க. நான் வர்றேன். அதுல விஷத்தை வச்சு கொடு. ராட்சசி. என்னமோ கேட்க வந்தீங்களே, என்ன? ஆர்த்தி மாதிரி நீயும் அடிச்சிட்டீனா? நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கொடு. ஐயோ, இங்கேயா? எல்லாரும் இருக்காங்க நம்ம வீட்ல. நம்ம வீடுனா? அதான் கட்டிட்டு இருக்கீங்களே அந்த வீட்ல. ஆமா, நம்ம அப்பா அம்மாக்கு பெட்ரூம் கட்டிட்டீங்களே, நமக்கு கட்டலையா? கட்டல. ஏன் கட்டல? அதான் ஏன்? ஏன்னா அது உன்னோட சாய்ஸ். கஸ்டமர் வராங்க, கையை விடு. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். ஒரு கார் ஒன்று வாங்கினேன். என்ன மாடல் புக் பண்ணுங்க சார்? சொப்ட் இல்லைங்க சார், ஷிஃப்ட்டு. அந்த கார் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு மேலே அப்படின்றனால ரோட் டாக்ஸி ஃப்ரீ, அதை நாங்களே கட்டிடுறோம். அப்போ டோல்கேட்டில் காசு வாங்க மாட்டாங்க. கண்ணாடியை கரெக்டுங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அட்வான்ஸ் புக்கிங் 1100 ஆகுங்க. அவ்வளோதானே? காரை கொடுத்துருவீங்கல்ல? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நீங்கள் கொடுத்த காசுக்கு ரிசிப்ட் தான் வரும். இந்தாம்மா 2000 சேஞ்சு கொடு. பேர் என்ன? பாண்டிங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தான் பெட்ரு. இந்தாங்க. இந்தாங்க 900 இருக்கு. என்ன 500 தான் இருக்கு? எண்ணி பாருங்க. 500 தான் இருக்கு. கொடுத்து எனக்கு தெரியாதா? அப்போ வாங்கினவன் எனக்கு தெரியாதா? நல்லா எண்ணி பாருங்க. சரி, 100, 200, 300, 400, 400, 500. என்னையா 500 என்ற? அப்போ 500 ரூபாய் 50 ரூபாய் நான் என்ன வாங்க? யாரு? இவன் கஸ்டமரா? கஸ்டமர்டா, பரதேசி பிக்காலி நாயிடா. 2000 அட்வான்ஸ் புக்கிங் 1100 போக மிச்சம் 900 கொடுத்த வாங்கிட்டு 500 ஏமாத்துற நாயிடா இவன். தம்பி நல்லா பாருங்க, இவன் போய் சொல்றான் பாருங்க. 100, 200, 300, 400, 400, 500. என்ன தம்பி? 1 மணி நேரம் வச்சுக்க இருக்கேன்டா.
இதான உங்க பிரச்சனை? ஆமா. குண்ணா குண்ணா. இந்தாங்க. உங்களுக்கு 900 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? என்னங்க? காயத்ரி இந்த 500 ரூபாய் சில்லறை விடுமா? என்னங்க சார்? பாருங்க. ஆ. நல்லா பாருங்க. 100 200 300 400 500 600 இந்த ஐடியா நமக்கு தெரியலையே. 900 கணக்கு தம்பி கரெக்டா? நீங்க கரெக்டா எழுதி கொடுத்துட்டீங்க தம்பி. ஐயோ கரெக்டா எழுதி கொடுத்துட்டீங்க. தம்பி இவனெல்லாம் கடையில வேலைக்கே சேர்க்கக்கூடாது. என்னது எங்க கிடக்கு? தங்க வச்சிருப்பாங்க. என்னடா? டென்ஷன் ஆகும். தம்பி, Okay. என்ன பிரச்சனை? Cool, cool. ஆ? இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இந்த சார், உட்காருங்க தம்பி. என்ன சார் நீங்க போய் பங்காளி நீ உட்காருப்பா. சாரி தம்பி. நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. பரவாயில்ல சார். அத எப்ப வந்துட்டீங்களே? அதனால தம்பிக்கு எனக்கும் ஆளுக்கு ஒரு கார் புக் பண்ணலாம்னு இருக்கோம். என்ன சார் ஏதோ அண்ணன் பசங்களுக்கு விளையாட்டு ஜமாங்கிற மாதிரி சொல்றீங்க? இந்தா இவங்கள கஸ்டமரு. இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தேன் சார். ராஸ்கல் டார்ச்சர் பண்ணிவிட்டேன் சார். சார் ஒரு குட் நேம் பங்காளி முத்து. பங்காளி பாண்டே. அடடா என்ன சகோதர பாசா. பேருக்கே வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் சார். இதுல உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு சார். தம்பி வண்டி ஓட்டி பார்க்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்க கார் நீங்க ஓட்டாம வேற யார் ஓட்டுவா? ப்ளீஸ் கோ டு யுவர் கார். தேங்க் யூ. வாங்க, புடிங்க வாங்க. ரிசிப்ட். போங்க கார் கிட்ட. புக் பண்ணிடலாம் சார். சொல்லுங்க சார், அட்ரஸ் சொல்லுங்க சார். தம்பி நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். நோ 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 கஸ்டமர் ஃப்ரீயா போணும் சார். நீங்க போயிட்டு வாங்க சார். 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டுமா? 50 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க சார். சரி யூ தம்பி, ஹேப்பி வரேன் ஐ தம்பி. அம் ஹேப்பி. ஆ, உள்ள உட்காருங்க. அப்ப வரேன் தம்பி. டாடா. ஆ. உடம்பு பாத்துங்க பத்திரமா. சரி. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தாவா? வெங்கடாச்சலபதி பக்தம் போகுது. அப்பாடி. இந்த நேரத்துக்கு தேனிக்கு போயிருந்தாலும் திரும்பி வந்திருக்கலாமே. அண்ணே மேலா முடிஞ்சுண்ணே. மேலா முடிஞ்சிச்சா? ட்ரையல் பார்க்கணும் காலையில் 2 நாதாரிக போனாங்க. இன்னும் வந்து சேரல. அப்போ புக்கிங்க கோவிந்தாவா? ஏய் என்ன திடீர்னு? எங்க இருக்கீங்க? நான் நம்ம வீட்டு பக்கத்துல தான். நான் நம்ம வீட்ல தான் இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதான் இங்க வந்தேன். சர்ப்ரைஸ் கிஸ். வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஏய், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அதே நினைப்பு. சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன். சரி. சார். ஓ திறந்தாரு போல.
நீட்டை நல்லா தான் வரைஞ்சிருக்கா. மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இனிமே எதுவும் வாங்க தேவையில்ல. நம்ம பெட்ரூமை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி வரைஞ்சிருக்க. நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகிற இடம். சும்மா வா. புரியலையே. ஏய், உனக்கா புரியல? நிஜமா? ஹேய், இது ஹாஸ்பிட்டல். நல்ல பிள்ளையா இருக்கணும். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே? போயிட்டு வா. நான் அது வரைக்கும் மாத்திரை எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னப்பா? ப்ளீஸ். மாட்டேன். ப்ளீஸ். கொடுத்தாச்சா? இல்ல, இன்னும் கொடுக்கலையே. ஹேய், கொடுத்தாச்சு, ஆளை விடு. ஏய், போய் தான் எனக்கு உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? வரேன். கார்த்தி, என்னடா ஆச்சு? யாரா உன்னை இப்படி அடிச்சு போட்டு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. பாவிங்க இப்படி அடிச்சு போட்டு. ஒண்ணு இல்லம்மா, சரியாச்சம்மா. உட்காருமா. தலையில கட்டு போடுற அளவுக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லக்கா, சின்ன பிரச்சனை, அதான் சரியாயிடுச்சே. சரி, அப்பாங்க மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, பதட்டப்படுவார்னு சொல்லல. நல்லதா போச்சு, இல்லைன்னா சின்ன விஷயத்துக்கு பெருசா டென்ஷன் ஆயிப்பார். உட்காருக்கா, உட்காருக்கா. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? ஒண்ணு இல்லம்மா, 2 நாள்ல சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. கார்த்தே, ஓ, விட்டுட்டு போயிட்டாளா? யாரு? இலக்கியா. இலக்கியா? யாரா அந்த இலக்கியா? இல்ல, அது அங்க வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கா, என்கிட்டே மறைக்க பாக்குற பாத்தியா? பாருமா. அது அக்கா, அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க வர்க் பண்ற பொண்ணா? இல்லம்மா, அவ பேரு இலக்கியாமா. பக்கத்து பிளே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றா. 2 மாசமா தெரியும். அக்கா மாதிரியே ரொம்ப நல்ல பொண்ணுமா. உங்கள மாதிரியே அவ என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காமா. அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கே, நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. அவ தான் என்னை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது. அப்படியா? இப்பதான்க்கா போறா. பொண்ணு லட்சணமா அழகா இருக்கல்ல? நீங்க? நீதான் இலக்கியாவா? ஆமா. இந்த லஞ்ச் பாக்ஸ் ஒண்ணுதா? ஆமா. இது எப்படி உங்ககிட்ட? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, இந்த பொடி. தேங்க்ஸ். கொஞ்சம் நில்லுமா. நாங்க யாருன்னு தெரியுதா? தெரியல. நான் கார்த்திக்கோட அம்மா, இவ அவனோட அக்கா. ஐயோ, தப்பு எடுத்துக்காதீங்க. முன்ன பின்ன உங்களை பார்த்ததில்ல, அதனாலதான். ஆமா, என் தம்பியை நீ லவ் பண்றியா? என்ன கேட்டீங்க? என் தம்பியை நீ லவ் பண்றியான்னு கேட்டேன். அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். சின்ன வயசுல என் தம்பிக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம். அதனால என் தம்பி கூட பழகிறத நிப்பாட்டிக்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வாமா. அவங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? கார்த்திக் இதுக்கு ஒத்துக்க வேணாமா? கார்த்திக் கிட்ட நீ பேச. வேண்டாண்டி, கார்த்திக் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால இனிமே நான் கார்த்திக்கோட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லூசாடி நீ. கார்த்திக் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றான்னு தெரியும்ல? தெரியும்டி. நான் கார்த்திக்கோட பழகினது வெறும் 2 மாசம்தான். ஆனா அவங்க அக்கா நினைச்சு பாரு, என்னால அவங்க குடும்பம் பிரியக்கூடாது. உன்னை திருத்தவே முடியாது, போடி. என்ன நினச்சிக்கிருக்க உன் மனசில்? நீ என்ன பெரிய ரவுடின்னு நினப்பா? நம்ம கம்பெனி ஸ்டாஃபே நீ ஆளை வச்சு அடிச்சிருக்க? சார், நான் எதுவும் சொல்லலை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லா விஷயம் தெரிஞ்சேன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நடிக்கிறியா நீ? உனக்கும் சேர்த்து கார்த்தி உழைச்சிட்டு இருக்காப்புல, அவனை போய் எப்படி அவனுக்கெல்லாம் மனசு வருது? தொழிலில் போட்டி இருக்கலாம், போகாமல் இருக்கக்கூடாதுன்னா உன்னை டீ ப்ரமோட் பண்ணதுக்கு பதிலாக வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்கணும். நீ திருந்துவேன்னு நினச்சேன், அதான் தப்பாக போச்சு. உன்னை அப்பயே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பேன். தேவையில்லாமல் நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிரும்னு கார்த்திக் சொன்னதுனால தான் உன்னை டிஸ்மிஸோட மட்டும் விடுறேன். போ போயா. என்ன பார்க்குற? டேய் கார்த்தி, சௌகரியமா இருக்காடா உனக்குங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாடா. போதும் 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 போதும்க்கா, போதும்க்கா. என்னாச்சு உனக்கு? உடம்புடம் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு சின்ன பிள்ளை கணக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டு தான் இருக்காங்க. சட்னி எதுவும் பிடிக்கலையா? சட்னி எல்லாம் நல்லாதாக்கா இருக்கு. அப்படியே ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற? ஐயோ, ஏன் இப்படி நை நைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே? ஏதாவது
நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா இலக்கியா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு லீவு. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிம்மா. அவ கூட போய் பேசிட்டு இருக்க? ஏண்டி, நான் அவ்வளவு சொல்லி என் தம்பி கிட்ட போன்ல என்ன பேசிட்டு இருக்கல நீ? நான் ஒன்னும் பேசல, அவர் தான் கால் பண்ணாரு. இனி அவன் போன் பண்ண ஒரு வார்த்தை கூட நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. இத போய் உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. இலக்கியா, மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன், அதே வந்து உன்னை பார்க்க முடியல. இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. எதுக்குப்பா வீண் பிரச்சனை? பேசாம ஊருக்கே வந்துட வேண்டியதானே? இல்லைப்பா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஏய் இலக்கியா, என்ன ஸ்கூல்ல இருந்து வரியா? ஆமா. ம். கார்ல அப்பாவும் அக்காவும் இருக்காங்க. ஏய் வா, கார்ல போலாம். எதுக்கு? நடந்து போறேன்னு கூப்பிட்டா ரோட்ல எத்தனை பேர் போறாங்க, அவங்கள ஏத்திக்கோ. ஏன் இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். அடிபட்ட நானே தெளிவா இருக்கேன், உனக்கு என்னாச்சு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு உனக்கு? வீட்ல யாரும் இல்லையா? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களதான் எதுக்கு வந்தீங்க? நான் தான் உங்க தம்பியோட பேச மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? இல்ல, நேத்து கூட என் தம்பியை மீட் பண்ணிருக்க. இல்ல. மீட் பண்ணிருக்க? இல்ல. நீ என் தம்பியை மீட் பண்ணிருக்க? ஆமா, மீட் பண்ண. இப்ப என்ன அதுக்கு? நான் அவ்வளவு சொல்லி நீ என் தம்பியை மீட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு அர்த்தம். என்னது? நானும் ஒதுங்கி போலான்னு பாக்குறேன். ஆனா நீங்க பண்ற டார்ச்சர்ல ஒரு நாள் நான் உங்க தம்பியும் மாலையும் கழுத்தும் வந்து நிக்க போறோம். ஏய், சம்பந்தம் பேச வந்த உன்கிட்ட இப்படியா பேசுவேன்? ஏய், இவ்வளவு அழகா லட்சணமான பொண்ணு போய் வேணான்னு சொல்வேனா? சும்மா விளையாண்ட, தப்பா நினைச்சுக்காதே. வாங்க தம்பி. மாப்பிள வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க உட்காருங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நாங்க நாங்க என்ன செய்யணுங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுல பேசுறதுக்கு என்ன சம்மதி இருக்கு? இலக்கியா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. பொறுமா, மெதுவாகவே வர. ரொம்ப சந்தோஷம். அப்பா தட்டை மாத்திக்கிடுவா. தாராளமா வாங்க. வாம்மா. வாங்கிக்கங்க. நல்லது. இன்னைக்கு இருந்து உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமக. சரி.